அனைவருக்கும் வணக்கம். ஆஃப்டர் 20 இயர்ஸ் 20 வருடங்களுக்கு பிறகு என்ற இந்த சிறுகதையை O.Henry என்ற ஆத்தர் எழுதியிருக்கிறாரு. இவர் ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க சிறுகதை எழுத்தாளர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூயார்க் நகர மக்களின் வாழ்க்கையை மிகவும் உணர்வுபூர்வமாக இவருடைய படைப்புகளில் இவர் விவரிச்சிருப்பார். இவருடைய சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக விளங்குகின்றது. அவ்வாறு இருப்பவருடைய ஒரு கதையைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கதையோட மொத்த சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் நகரில் தெருவில் நைட் டைமில் ஒரு காவலர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த தெருவில் ஒரு நபர் தனியாக நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த நபரை போய் இந்த காவலர் விசாரிக்கின்ற பொழுது, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பனும் நானும் இதே இடத்துல 20 வருடங்களுக்கு அப்புறம் சந்திப்பதாக சொல்லிவிட்டு பிரிந்து சென்று இருக்கிறோம். இன்னைக்கு தான் அந்த நாள், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சுவாரஸ்யமான தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையை தான் இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. The policeman on the beat moved up the avenue impressively. The impressiveness was habitual and not for show, for spectators were few. The time was barely 10 o'clock at night, but chilly gusts of wind with a taste of rain them had well nigh de-peopled the streets. நைட் டியூட்டிக்கு வந்திருந்த காவலர் அந்த அகன்ற தெருவில் வசீகரமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த வசீகரம் அவருக்கு ரொம்ப பழக்கமானது. அது யாராவது பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜம்பமாக நடப்பதல்ல. ஏனெனில் அங்கிருந்த ஆட்கள் ரொம்ப குறைவு. அது இரவு 10 மணி. மழையோடு வீசிய குளிர்ந்த சூறைக்காற்று அங்கிருந்த ஆட்களை எல்லாம் கிட்டத்தட்ட விரட்டி இருந்தது. Trying doors as he went, twirling his club with many intricate and artful movements, turning now and then to cast his WATCHFULI down the Pacific thoroughfare, the officer, with his stalwart form warm up, and slight swagger, made a fine picture of a guardian of the peace. The vicinity was one that kept early hours. Now and then you might see the lights of a cigar store or of an all-night lunch counter, but the majority of the doors belonged to business places that had long since been closed. தன் கையில் இருந்த லத்தியை லாவகமாக நேர்த்தியாக சுழற்றியபடி ஒவ்வொரு கட்டிடத்தின் கதவுகளையும் தட்டி அவ்வப்போது அங்கும் இங்கும் பார்த்தபடி அகன்ற நெடுஞ்சாலை வீதியினை கவனமாக நோட்டம் விட்டுக்கொண்டு அந்த காவல் அதிகாரி கம்பீரமான நம்பிக்கையான நடை நடந்த போது சமாதானத்தின் காவலன் போலவே தோன்றினார். வைகரைக்கு முந்திய பொழுது போல அந்த சூழல் தோன்றியது. அவ்வப்போது சுருட்டு விற்கும் கடையிலிருந்து வரும் வெளிச்சமோ அல்லது இரவு சாப்பாடு விற்கும் கடையிலிருந்து வரும் வெளிச்சமோ தெரிந்தது. ஆனால் பெரும்பாலான வியாபார கடைகளின் கதவுகள் எப்போதோ அடைக்கப்பட்டிருந்தது. When about midway of a certain block the policeman suddenly slowed his walk. In the doorway of a darkened hardware store a man leaned, with an unlighted cigar in his mouth. As the policeman walked up to him the man spoke up quickly. ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தினை கடக்கும் போது அந்த காவலர் தனது நடையின் வேகத்தை குறைத்தார். பல சாமான்கள் விற்கும் கடைகள் அங்கிருந்தது. ஒரு மனிதன் பற்ற வைக்கப்படாத ஒரு சுருட்டை தன் வாயில் வைத்துக் கொண்டு சாய்ந்து கொண்டிருந்தான். காவலர் அந்த மனிதனை நோக்கி சென்றதும் அவன் வேகமாக பேசினான். It's all right, officer, he said, reassuringly. I'm just waiting for a friend. It's an appointment made 20 years ago. Sounds a little funny to you, doesn't it? Well, I'll explain if you'd like to make certain it's all straight. About that long ago there used to be a restaurant where the store stands, Big Joe Brady's restaurant. ஒண்ணுமில்ல ஆபீசர், நான் என் நண்பனுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க முடிவு பண்ணிக்கிட்டது. இது உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையா தோணும் இல்லையா? அவன் உறுதியாக சொன்னான். இது ரொம்ப சரியான விஷயம்தான் என்பதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த கடை இருந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல் பேரு பிக் ஜோ பிராடி ஹோட்டல். Until 5 years ago, said the policeman. It was torn down then. 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது இருந்துச்சு. பிறகு அதை இடிச்சிட்டாங்க என்றார் காவலர். The man in the doorway struck a match and lit his cigar. The light showed a pale, square-jawed face with keen eyes, and a little white scar near his right eyebrow. His scarf pin was a large diamond, oddly set. கடையின் கதவு அருகே நின்றிருந்த அந்த ஆள் ஒரு தீக்குச்சியை கிழித்து சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டான். துடிப்பான கண்கள் உள்ள ஒரு சதுர முகவாய்க்கட்டையும் வலது புருவத்தின் அருகே ஒரு சிறிய வெள்ளை தழும்பும் உள்ள ஒரு முகம் அந்த வெளிரிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அவனது கழுத்தை சுற்றி இருந்த துணியில் குத்தியிருந்த பெரிய வைரம் பொருத்தமில்லாதது போல தெரிஞ்சது. 20 years ago tonight, said the man, I dined here at Big Joe Brady's with Jimmy Wells, my best chum, and the finest chap in the world. He and I were raised here in New York, just like two brothers, together. I was 18 and Jimmy was 20. The next morning I was to start for the West to make my fortune. You couldn't have dragged Jimmy out of New York, he thought it was the only place on earth. Well,
We agreed that night that we would meet here again exactly 20 years from that date and time, no matter what our conditions might be or from what distance we might have to come. We figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made, whatever they were going to be. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ராத்திரியில நான் என்னோட ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸ் கூட இங்க பிக் ஜோ பிராடி ஹோட்டல்ல சாப்பிட்டேன். இந்த உலகத்திலேயே என்னோட நல்ல ஃப்ரெண்ட் நானும் அவனும் இங்க நியூயார்க்ல தான் வளர்ந்தோம். 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. எனக்கு அப்ப 18 வயசு, ஜிம்மிக்கு 20 வயசு. மறுநாள் காலையில நான் சம்பாதிக்கிறதுக்காக மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ணணும். நீங்க ஜிம்மி வெல்ஸை நியூயார்க்கை விட்டு வெளியேற்ற முடியாது, இந்த உலகத்திலேயே அந்த ஒரு இடம் தான் இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நாங்க 2 பேரும் 20 வருஷம் கழிச்சு இதே நாள்ல இதே இடத்துல மறுபடியும் சந்திச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணினோம். எங்க நிலைமை எப்படி இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க சந்திச்சுக்கிறதுன்னு முடிவு செஞ்சோம். 20 வருஷத்துல அது எப்படி நடந்தாலும் சரி, எங்க தலைவிதிப்படி ஏதோ நடந்தது. நாங்க சம்பாதிச்சிருவோம்னு நினைச்சோம். It sounds pretty interesting, said the policeman. Rather a long time between meets, though, it seems to me. Haven't you heard from your friends since you left? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே என்றார் அந்த காவலர். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டதுக்கு பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடின்னு நினைக்கிறேன். நீ அங்க போன பிறகு உன்னோட ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்கலையா என்றார். Well, yes, for a time we corresponded, said the other. But after a year or two we lost track of each other. You see, the West is a pretty big proposition, and I kept hustling around over it pretty lively. But I know Jimmy will meet me here if he's alive, for he always was the truest, staunchest old chap in the world. He'll never forget. I came 1,000 miles to stand in this door tonight, and it's worth it if my old partner turns up. அது ஆமா, ஒரு தடவை நாங்க தொடர்பு வச்சுக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் 1-2 வருஷம் கழிச்சு நாங்க எந்த விதத்திலையும் தொடர்பு வச்சுக்கல. அதுல பாருங்க, மேற்கு பக்கம் அப்படிங்கிறது ஒரு விதமான கோட்பாடு மாதிரி. அங்க நான் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உசுரோட இருந்தா இங்க வந்து ஜிம்மி வெல்ஸ் என்னை வந்து சந்திப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகத்திலேயே அவன் எப்பவுமே ஒரு உண்மையான உறுதியான நண்பன். அவன் என்னைய மறக்க மாட்டான். 1000 மைலுக்கு அங்கிட்டு இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு இந்த ராத்திரியில வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்தானா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்றான். The waiting man pulled out a handsome watch, the lids of it set with small diamonds. 3 minutes to 10, he announced. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant door. அங்க காத்து நின்ற மனிதன் மேல் மூடியில் சிறு வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு அழகிய கை கடிகாரத்தை தன் சட்டை பையிலிருந்து வெளியே எடுத்து அதை பார்த்துவிட்டு 10 ஆக இன்னும் 3 நிமிஷம் இருக்கு என்றான். இதே ஹோட்டல் வாசல்ல தான் ராத்திரி 10 மணிக்கு நாங்க பிரிஞ்சு போனோம் என்றான். Did pretty well out west, didn't you? asked the policeman. நீங்க ரொம்ப நல்லா சம்பாதிச்சீங்க இல்லையா என்று கேட்டார் அந்த போலீஸ்காரர். You bet. I hope Jimmy has done half as well. He was a kind of plodder, though. 29 good fellow as he was, I've had to compete with some of the sharpest wits going to get my pile. A man gets in a groove in New York, it takes the West to put a razor edge on him. நீங்க பந்தயம் கட்டலாம். ஜிம்மி ஓரளவுக்காவது சம்பாதிச்சிருப்பான்னு நான் நம்புறேன். ரொம்ப மெதுவா வேலை செய்யறவன் அவன். நல்ல ஆளு, ஆனா ரொம்ப திறமையான ஆட்கள் கூட. நான் போட்டி போட வேண்டி இருந்தது. நியூயார்க்ல ஒருத்தன் ஒரு மாற்றமும் இல்லாம அதே மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப செய்யறான். ஆனா மேற்குல ஒருத்தன் ஒரு வேலையை செய்யற போது அவனை அது நெருக்கடிக்குள்ள தள்ளுது. The policeman twirled his club and took a step or two. தன்னுடைய லத்தியை சுழற்றியபடி அந்த போலீஸ்காரர் ஓரிரு அடி முன்னே சென்றார். I'll be on my way. Hope your friend comes around all right. Going to call time on him sharp. நான் புறப்படுறேன். உங்க நண்பர் வருவார்னு நினைக்கிறேன். அவர் சரியான நேரத்துக்கு வந்துருவார் என்றார் அந்த போலீஸ்காரர். I should say not, said the other. I'll give him half an hour at least. If Jimmy is alive on Earth he'll be here by that time. So long, officer. அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அவனுக்கு அரை மணி நேரம் தருவேன். ஜிம்மி இந்த உலகத்துல உயிரோட இருந்தா அந்த நேரத்துக்குள்ள இங்க வரணும். அவ்வளோ காலம் காத்திருப்பேன் ஆபீசர் என்றான் அவன். Good night, sir, said the policeman, passing on along his beat, trying doors as he went. There was now a fine, cold drizzle falling, and the wind had risen from its uncertain puffs into a steady blow. The few foot passengers astir in that quarter hurried dismally and silently along with coat collars turned high and pocketed hands. And in the door of the hardware store the man who had come 1,000 miles to fill an appointment, uncertain almost to absurdity, with the friend of his youth, smoked his cigar and waited. குட் நைட் சார் என்ற போலீஸ்காரர் தனது வழியிலேயே அந்த டியூட்டி பார்க்க ஒவ்வொரு கட்டிடமாக கடந்து சென்றார். அந்த நேரம் குளிர்ந்த மெல்லிய தூறல் விழுந்து கொண்டிருந்தது. ஸ்திரமில்லாமல் வீசிக்கொண்டிருந்த காற்று மாறி ஒரே சீராக வீசத் தொடங்கியது. அந்த இடத்தில் கடந்து போய் கொண்டிருந்த சில பாதசாரிகள் வருத்தத்துடன் தங்கள் மேலங்கியின் காலர்களை தூக்கிவிட்டு கொண்டும் தங்கள் கைகளை உடைகளுக்குள் திணித்து கொண்டும் சென்றனர்.
பலதரப்பட்ட சாமான்களும் விற்கும் அந்த கடையின் வாசலில் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து தான் சொன்னபடி செய்ய வேண்டிய ஒரு சந்திப்புக்காக ஒருவன் தனது சுருட்டை புகைத்தபடி கிட்டத்தட்ட முட்டாள்தனம் போலாகும் அளவுக்கு காத்திருந்தான். About 20 minutes he waited, and then a tall man in a long overcoat, with collar turned up to his ears, hurried across from the opposite side of the street. He went directly to the waiting man. அவன் 20 நிமிடங்கள் அங்கு காத்திருந்தான். அதன் பின்பு ஒரு நீல மேலங்கியின் காலரை காதுவரை உயர்த்திவிட்டபடி இருந்த ஒரு உயரமான ஆள் அங்கு சாலையின் எதிர்முனையிலிருந்து சாலையை கடந்து வந்தான். அவன் அங்கு காத்திருந்த ஆளை நோக்கி நேராகச் சென்றான். Is that you, Bob? He asked, doubtfully. நீங்கதான் பாப் என்பவரா என்று சந்தேகத்தோடு கேட்டான். Is that you, Jimmy Wells? Cried the man in the door. நீங்கதான் ஜிம்மி வெல்ஸா என்று அந்த கடையின் முன்னே நின்று கொண்டிருந்த மனிதன் சத்தமிட்டு கத்தினான். Bless my heart, exclaimed the new arrival, grasping both the other's hands with his own. It's Bob, sure as fate. I was certain I'd find you here if you were still in existence. Well, well, well. 20 years is a long time. The old restaurant's gone, Bob. I wish it had lasted, so we could have had another dinner there. How has the West treated you, old man? என் இதயத்துக்கு ஆசீர்வாதம் என்று நிம்மதியை வெளியிட்டான் அந்த புதிய ஆள். அவனின் கைகளை பிடித்து கொண்டான். நான் பாப் தான், உறுதியா நான் பாப் தான், என் தலைவிதி மாதிரியே நான் பாப் தான். நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்க எப்படியும் இங்க வந்துருவீங்கன்னு தெரியும். நல்லது நல்லது. 20 வருஷங்கிறது ரொம்ப நீண்ட காலம். அந்த பழைய ஓட்டல் போயிருச்சு. அது இங்க இருந்திருக்கும்னு நான் விரும்புறேன். அப்படி இங்க அது இருந்திருந்தா அங்க நாம டின்னர் சாப்பிட்டு இருக்கலாம். யோ வயசாலி, மேற்கு பக்கத்துல எப்படி இருந்துச்சு என்றான் அவன். Bully, it has given me everything I asked it for. You've changed lots, Jimmy. I never thought you were so tall by 2 or 3 inches. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேட்டதெல்லாம் கிடைச்சது. நீ ரொம்ப மாறிட்ட ஜிம்மி. நீ இப்படி 2-3 அங்குலம் உயரமா வளருவேன்னு நான் நினைக்கவே இல்லை என்றான் அவன். Oh, I grew a bit after I was 20. ஓ, 20 வயசுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் உயரமாயிட்டேன் என்றான் அவன். Doing well in New York, Jimmy. நியூயார்க்ல நல்லா இருக்கியா ஜிம்மி என்றான் அங்கிருந்தவன். Moderately. I have a position in one of the city departments. Come on, Bob, we'll go around to a place I know of, and have a good long talk about old times. ஏதோ பரவாயில்ல, இந்த நகரத்துல உள்ள அரசாங்கத்துறையில நான் ஒரு பதவியில இருக்கேன். வா பாப், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நாம போவோம். பழைய விஷயங்களை பத்தி நம்ம நிறைய பேசணும் என்றான். The two men started up the street, arm in arm. The man from the west, his egotism enlarged by success, was beginning to outline the history of his career. The other, submerged in his overcoat, listened with interest. அந்த இருவரும் அந்த வீதியில் கைகோர்த்தபடி சென்றார்கள். தனக்கு சுய முக்கியத்துவம் கொடுக்கும் மேற்கு பக்கத்திலிருந்து வந்திருந்த அந்த ஆள் தனது வெற்றியினால் அடைந்த நிலையை விவரித்து தனது தொழிலை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். தனது மேலங்கிக்குள் முகம் புதைத்திருந்த அந்த ஆள் அதை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். At the corner stood a drugstore, brilliant with electric lights. When they came into this glare, each of them turned simultaneously to gaze upon the other's face. The man from the west stopped suddenly and released his arm. அந்த சாலையின் முனையில் பளிரென்று எரிந்து கொண்டிருந்த மின்சார பல்பின் வெளிச்சத்தில் ஒரு மருந்து கடை இருந்தது. அந்த இருவரும் அந்த கடையின் வெளிச்சத்துக்கு வந்ததும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் பார்த்து கொள்ள முகத்தை ஒரே நேரத்தில் ஒன்றாக திரும்பினார்கள். மேற்கிலிருந்து வந்திருந்த அந்த ஆள் திடீரென்று தனது கையை விடுவித்துக் கொண்டான். You're not Jimmy Wells, he snapped. 20 years is a long time, but not long enough to change a man's nose from a Roman to a pug. நீ ஜிம்மி வெல்ஸ் கிடையாது என்று அவன் நறுக்கென்று சொன்னான். 20 வருஷங்கிறது ரொம்ப காலம்தான், ஆனால் அந்த காலத்துக்குள்ள ரோமன்காரன் போன்ற நீளமான மூக்கு சின்னதாகாது என்றான் அவன். It sometimes changes a good man into a bad one, said the tall man. You've been under arrest for 10 minutes, Silky Bob. Chicago thinks you may have dropped over our way and wires us she wants to have a chat with you. Going quietly, are you? That's sensible. Now, before we go on to the station, here's a note I was asked to hand you. You may read it here at the window. It's from Patrolman Wells. சில நேரங்கள்ல நல்லவன் கெட்டவனா ஆயிடுறான் என்றான் அந்த உயரமான ஆள். நீ 10 நிமிஷமா கைது செய்யப்பட்டிருக்க, சில்கி பாப் என்றான் அவன். நீ இங்கதான் அநேகமா வந்திருக்கணும். சிகாகோ நகரத்துல இருந்து எங்களுக்கு தந்தி அனுப்புனாங்க. அவங்க உன்னோடு பேசணுமாம். நீ அமைதியா போய்கிட்டு இருந்தியா? அது கொஞ்சம் அறிவுபூர்வமானது. இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொடுக்க சொல்லி இந்த சின்ன குறிப்பை தந்தாங்க. இங்க இந்த ஜன்னல் வெளிச்சத்துல இதை நீ படிக்கலாம். இது நைட் டியூட்டி வெல்ஸ் தந்தது. The man from the west unfolded the little piece of paper handed to him. His hand was steady when he began to read,
but it trembled a little by the time he had finished. The note was rather short. மேற்கிலிருந்து வந்த அந்த ஆள் தன்னிடம் தரப்பட்ட அந்த சிறு காகிதத்தை விரித்து படித்து பார்த்த பின்புதான் அதை வாசிக்க ஆரம்பித்த போது உறுதியாக இருந்த அவனது கை அதை படித்து முடித்த போது நடுங்க ஆரம்பித்தது. அந்த குறிப்பு ரொம்ப சின்னது. Bob, I was at the appointed place on time. When you struck the match to light your cigar, I saw it was the face of the man wanted in Chicago. Somehow I couldn't do it myself, so I went around and got a plainclothes man to do the job. Jimmy O. அந்த குறிப்பில், பாப், சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல நான் அங்க இருந்தேன். நீ உன்னோட சுருட்டை பத்த வைக்க ஒரு தீக்குச்சியை கிழிச்ச போது வெளிச்சத்துல பார்த்த அந்த முகம் சிகாகோவில் தேடப்படுற முகம்னு தெரிஞ்சது. ஆனா நானே உன்னையை கைது செய்ய விரும்பல. அதனால நான் அந்த பக்கமா போயிட்டு இதை செய்ய மப்டி ட்ரெஸ்ல இன்னொரு போலீஸ்காரரை அனுப்பி வச்சேன் என்றான் அவன். அவ்வளவுதான் மாணவர்களே. அதாவது இந்த கதையில முதல்ல ரோந்து பணியில வரக்கூடிய போலீஸ் தான் அந்த ஜிம்மி வெல்ஸ். அவர் தான் அங்க நின்றுட்டு இருக்கிற அந்த மனிதனுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்ட அதே நண்பர். ஆனா அந்த மனிதர் பத்த வச்ச சுருட்டு புகையில அவரோட முகத்தை பார்த்துட்டு அவன் வந்து குற்றவாளின்றதை கண்டுபிடிச்சிட்டு தன் நண்பனை தானே கைது பண்ண முடியல அப்படின்றதுனால வேற ஒரு போலீஸ்காரரை அனுப்பி கைது பண்ண வைக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த கதையினுடைய திருப்பு முனையான ஒரு விஷயம். இந்த கதையினுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்து விட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care, bye bye.